Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து குபேரப்பட்டு சாரீஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபுல்லி செல்ஃபில் இந்த ஒரு டிசைன், இந்த ஒரே ஒரு கலர் மட்டும் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் பார்க்குற எல்லா சாரியுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்க போது. ஸோ இந்த பேஸ்டல் ப்ளூ, இந்த பேபி ப்ளூ மட்டும் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி. பேலன்ஸ் இருக்கிறது வந்து இந்த சாரீஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீஸில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீஸுமே டிசைன் சேஞ்ச் ஆகி ரிப்பீட்டடாக வர்றது தான். ஸோ இந்த சாரீஸ் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிசைன் பேட்டர்ன் மாறி வேறு போஸ்ட் பண்ணியிருக்கோம் 950. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 days பிஃபோர் தான் இது போஸ்ட் பண்ணியிருப்போம். நல்ல ஒரு நல்ல ஒரு சாரீஸ் வந்து இது ஃபாஸ்ட் மூவிங்காக இருந்தது. ஸோ இப்போ வந்து திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து ரீஸ்டாக்கில் 1 or 2 கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிஃபார்ம் மாடல்ஸில் புக் ஆனதெல்லாம் திருப்பி வந்து ரீஸ்டாக்கில் வந்திருக்கு. சில கலர்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் பீசஸில் இருந்தது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக அந்த ஆனியன் பிங்க்லாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு செல்ஃப் பேட்டர்னில் மட்டும்தான் கிடைக்கும். கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் தான் இந்த ஆனியன் பிங்க். இதெல்லாம் வந்து சில கலர்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்து வராது. ஒரு சில கலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் பேட்டர்னில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற கலர்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ரோஸ் கோல்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃபில் தான் கிடைக்கும். அந்த கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து எதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அதை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லக்ஸுரி குவாலிட்டி சாரீ, நேவி ப்ளூவில் நல்ல ஒரு ஹெவி டிசைன். பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு டிசைன், நல்ல ஒரு ஹெவி டிசைனில் உங்களுக்கு லக்ஸுரி குவாலிட்டியில் வந்துடும். ஸோ அடுத்து வந்து சில்வர் சாஃப்டி வந்து செல்ஃப் பேட்டர்னில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுவுமே நம்ம வந்து கிளியரன்ஸ் சேலில் போட்ட சாரீஸ் தான். நிறைய கிளியர் ஆகிடுச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்க் பீசஸ் இருந்தது. யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு வந்து பல்க் பீசஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதில் கிளியரன்ஸ் சேலில் போட்டதில் ஒரு சில பீசஸ்லாம் சோல்ட் ஆகிட்டு ஒரு சில பீசஸ் மட்டும் அவைலபிளில் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லி கான்ட்ராஸ்ட்லேயும் அதுமாதிரி தான் புது கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ப்ளஸ் வந்து ரீஸ்டாக் கலெக்ஷன்ஸ், அவைலபிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து மிங்கிள் பண்ணி தான் இதில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா, நம்மளோட நேத்தி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ போட்டிருந்தோம். ஒன்று சாரி வீடியோவுமே போட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வந்து ஏடி ஸ்டோன் அண்ட் மைக்ரோ பிளேட்டட் போட்ட மாதிரி வந்து கடா டிப் பிரேஸ்லைட் அண்ட் வந்து செயின் டேப் பிரேஸ்லைட் போட்டிருந்தோம். பட் அது வந்து நம்ம கம்யூனிட்டி பேஜ்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டும் போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், நல்ல ஒரு செம்ம மூவிங்கில் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 10 days or 1 week பிஃபோர் போட்டும் போது ஃபாஸ்ட்டாக சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்ததுமே நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் கம்யூனிட்டி பேஜ்லேயும் போட்டும் போதும் நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. பட் நம்ம வீடியோஸாக போட்டதில் வியூஸே வரலை, சுத்தமாக வியூஸே வரலை. நம்ம சாரீஸ்க்கு வர வியூஸில் ஒரு கால் வயசு கூட வந்து அந்த உங்களுக்கு அந்த கடாய் டைப் பிரேஸ்லெட்டோ கடா டைப்பில் அந்த செயின் டைப் பிரேஸ்லெட்டுக்கு வரவே இல்லை. அது என்னன்றது எனக்கு தெரியலை. அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். ஏன்னா வந்து அது ஹேண்ட் ஸ்டாக் கலெக்ஷன்ஸ் தான். அந்தமாரி கலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ரீஸ்டாக் பண்ணியோ இல்லை புது டிசைன்ஸோ எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு அந்த விருப்பமா அப்படின்றத வந்து எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா நம்ம சாரீஸ்லேயுமே வந்து நிறைய சாரீஸாகவே வந்து ஸ்டாக் எடுத்துகிட்டு வரலாம். இல்லையா உங்களுக்கு வேறு என்ன டைப்பில் வேணும் அப்படின்றதே மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைப்பில் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம நிறைய வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இந்த மேட் ஃபினிஷ் ஹேர் ஆக்சசரிஸ்லாம் இருக்குது பாருங்களேன். கொரியன் ஆக்சசரிஸ் இதெல்லாமே ரொம்ப நல்ல மூவிங்கில் போயிட்டுருக்கு. பட் இந்த மாதிரி நான் போட்ட மாதிரி வந்து கோல்டு டைப் வந்து ரொம்ப நிறைய இடத்துல நான் பார்க்கல. ஸோ அதனால தான் இது டிஃப்ரெண்ட்டாக கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் அப்படின்றத நான் வந்து அதை ஹேண்ட் ஸ்டாக்கில் எடுத்து போட்டது. ஸோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து டிஜிட்டல் சாஃப்டி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் சாஃப்டியில் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் 1150 + ஷிப்பிங்கில் போஸ்ட் பண்ண கலெக்ஷன் தான். இதுவுமே வந்து கிளியரன்ஸ் சேலில் 1050 + ஷிப்பிங்கில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வந்து இதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 2-3 டிசைன்ஸ் வந்து மாறி வரும். ஸோ இந்த டிசைன் ஒன்று, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மாதிரி வார்லி பிரிண்ட் போட்ட மாதிரி இந்த டிசைன் ஒன்று, இந்த மாதிரி ஒரு 2 to 3 டிசைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அடுத்து நம்பர் 2ல் பார்க்குறது வந்து மைசூர் crepe silk saree. மைசூர் crepe silk சாரியில் இன்றைக்கி அவைலபிள் கலெக்ஷன்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அவைலபிள் போடலை, நியூ கலெக்ஷன் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை இப்போ ட்ரெண்டிங்லனா வந்து இந்த
பீட்ஸ் டைப்பில் இருக்குல்ல, பீட்ஸ் டைப்பில் சாம் வச்ச மாதிரி அந்த மாதிரி தான் நிறைய இன்ஸ்டா பேஜில் யூடியூப் பேஜ்லலாம் பார்க்கும்போது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நிறைய வந்து ட்ரெண்டிங்கில் போகுது. ஸோ அதனால தான் நம்ம வேறு பேட்டர்னில் போடும் அப்படின்னு சொல்லி போட்டது. எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி பீட்ஸ் டைப்லாம் வந்து வேணும், அந்த பீட்ஸில் சாம் போட்ட பட்டர்ஃப்ளை சாம், ஹார்ட் சாம், ஃப்ளார் டைப் சாப் இந்த மாதிரிலாம் வேணும், இல்லை கொரியன் ஹேர் அக்சசரி, கொரியன் இயரிங்ஸ் இந்த மாதிரி தான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஆக்சசரிஸை நம்ம போடும். ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. ஏடி ஸ்டோன் மைக்ரோ பிளேட்டட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ நான் எதுக்கு அதை வந்து குறிப்பிட்டு எடுத்தது அப்படின்னா நிறைய பேரால் ஸ்டோன் ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி நம்ம கோல்டில் பார்க்கும்போது வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஸ்டோன் வெயிட்டும் கோல்டு வெயிட் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுக்க மாட்டோம். ஸோ அதை ஆல்டர்னேட் பண்ணலாம். அப்போ பார்க்க ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒர்க் பர்சனாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு போகணுமா இருக்கட்டும், அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இது நம்ம போட்ட பேட்டர்னே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 150 to 250 rupees கூட எக்ஸ்ட்ரா வச்சு சேல் பண்ணுற இடம்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் போடலான்னு இந்த ஸ்டாக் எடுத்தோம். ஸோ அதை நீங்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நம்ம 3ல் பார்க்குறது வந்து சிஃபான் செக்ஷன். சிஃபானில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறது விஸ்கோஸ் சிஃபான். ஸோ அடுத்தது வந்து ஷபோரி ஜார்ஜெட் சிஃபான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில்கி ஜார்ஜெட் சிஃபான். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கும். எல்லாமே வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல ஒவ்வொரு நேம் வச்சு வர்றது தான். விஸ்கோஸ் மெட்டீரியலை கம்பைன் பண்ணி இந்த சிஃபான் வந்திருக்கும். அதனால் வந்து விஸ்கோஸ் சிஃபான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷபோரி பிரிண்ட் போட்ட மாதிரி வந்திருக்கும். அதனால் ஷபோரி சிஃபான் இதை மாதிரி நேம்ஸ் வச்சு தான் வருது ஷிஃபானுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்பர் 4ல் ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்றதையும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் உங்களோட சஜஷன் கேட்குறேன். சாரீஸாக இருக்கட்டும், சாரீஸில் வந்து நம்மளோட ஓன் ஸ்டாக்கும் இருக்கும், மேனுஃபேக்சரிங் யூனிட் டிஸ்பேச் ஸ்டாக்குமே இருக்கும். ஸோ வந்து சாரீஸை பொறுத்தவரை நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்போம். ஒர்க்கிங் டேஸ் வந்து நம்ம வந்து யூனிட் டிஸ்பேச்சாக ஓன் டிஸ்பேச்சாக பார்த்து தான் ஒர்க்கிங் டேஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம வந்து அதிலே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்போம். ஸோ அது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் உங்களுக்கு யூனிட் டிஸ்பேச்சாக ஓன் டிஸ்பேச் அப்படிங்கிற ரீசன்னால தான் அதை பற்றி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ வந்து அடுத்து வந்து அதனால தான் நம்ம அந்த ஜுவல் கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓன் கலெக்ஷன்ஸாகவே போட்டுடலாம். நிறைய பேர் வந்து நம்மளோட ஆன்லைன் ஷாப்பிங் நேமே பார்த்திங்க குரூப்பில் எல்லாத்துலேயும் வந்து 3 sarees and jewelry. பட் வந்து அந்த ஜுவல் வந்து இப்போ நான் எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை சுத்தமாக. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி போடலாம் அப்படின்ட்டு எடுத்தது. ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ உங்களோட சஜஷனை ப்ளீஸ் 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 மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். கொரியன் ஆக்சசரிஸ் வேணுமா? கண்டிப்பாக நான் ரெடியாக இருக்கேன். பீட்ஸ் டைப் வேணுமா? கண்டிப்பாக அதுக்கும் ரெடியாக இருக்கேன். எல்லாமே கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரே ஷிப்பிங்கில் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரே ஷிப்பிங்கில் கூட நீங்கள் வந்து ஹேர் கிளிப், இப்போ நிறைய ஹேர் கிளிப்பில் மேட் ஃபினிஷில் இந்த மாதிரி ஹேர் வந்து பீட்ஸ் வச்ச மாதிரி, பேர்ல் வச்ச மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ், இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் கடா டைப் எடுக்கிறீங்க, அதில் அந்த இதையுமே நீங்கள் மிங்கிள் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ அந்த மாதிரியும் வந்து கம்பைன் பண்ணி போடலாமா? ஆனால் எனக்கு வந்து வியூஸ் இல்லை சுத்தமாகவே, கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வியூஸ் சுத்தமாக இல்லை. அதுக்காக தான் இன்னொரு ஆக்சசரிஸ்க்கு நம்ம போக வேணான்னு யோசிக்கிறேன். ஸோ அடுத்து நம்பர் 4ல் பார்க்குற சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ டைப் சாரீஸ். டிஷ்யூ டைப் சாரீஸில் அழகாக டிஜிட்டல் பிரிண்ட் போட்ட மாதிரி உங்களுக்கு பார்க்க வந்து எல்லாமே ஒரே மாதிரியே இருக்க மாதிரி இருக்கும். 2 டிசைன் இருக்கும். ஒவ்வொரு பேட்டர்ன்லையும் 2. இப்போ கீழே பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ரெட் பார்டரில் இருக்க 2 கலர்ஸ்லையுமே 2 டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்கும். அடுத்து ப்ளூ பார்டர்லையும் வந்து 2 டிஃப்ரெண்ட் டிசைன் இருக்கும். டிசைன் வந்து சேஞ்ச் ஆகும். பாடியில் இருக்கிற டிசைன் நீங்கள் நோட் பண்ணி நல்லா பாருங்கள். ஸோ இதுக்காக தான் அடுத்த ஆக்சசரிஸ் நம்ம எடுத்துட்டு வந்தா கஸ்டமர், ஏன்னா நம்ம வீடியோஸாக போடுறோம், நம்ம சாரீஸ்க்குள்ள ரெஸ்பான்ஸ் வந்து வீடியோஸ்ல வியூஸ் இல்லை. கம்யூனிட்டி பேஜ்ல இதை புதுசாக போட்டும் போது கஸ்டமர் ஒரு ஆர்வமாக புது கலெக்ஷன்ஸ் போடுறோம் அப்படின்றது டக்குன்னு புக் பண்ணாங்க. பட் வீடியோஸாக போடும் போது எந்த ஒரு வியூஸுமே இல்லாததுனால அந்த ஆக்சசரிஸை எடுத்துட்டு வந்து மேலே மேலே நம்மளோட அமௌண்ட் அதில் வேஸ்ட் பண்ணிட்டு சாரீஸில் போட முடியாமல் போயிடக்கூடாதுல்ல. அதனால தான் உங்கள் சஜஷன் கேட்குறேன். ஸோ சஜஷன் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் நிறைய ட்ரெண்டிங் போயிட்டுருக்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ நம்ம யூடியூப்லேயோ பார்க்கும்போது
போது நான் ட்ரெண்டிங்கில் போகிறவங்களோடதுல தான் நம்பி நிறைய பேர் எடுக்கிறீங்க. நான் தப்புன்னு சொல்ல வரல. ஸோ அவங்களும் ஒரு பிஸ்னஸ், அவங்களும் அவங்களோட எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஸ்மால் பிஸ்னஸ்க்கு உங்களோட ஹெல்ப் பண்ணுறதுனால நம்ம ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் அந்த மாதிரி குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி தான் கொடுக்குறோம். ஸோ அவங்க வந்து ட்ரெண்டிங்கில் நல்ல பெரிய செட்டிங்ஸ்லாம் போட்டு காமிக்கிறாங்க, குவாலிட்டி நல்லா இருக்கும். நம்மக்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்காதே கிடையவே கிடையாது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம சொல்லக்கூடாது, நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ல பண்ற இடத்துலேருந்தே அந்த மாதிரி ட்ரெண்டிங்ல போறவங்களுமே எடுத்துட்டு இருக்காங்க ஸ்டாக்ஸ். அது எங்களுக்குமே தெரியும். ஸோ பட் வந்து அவங்களோட போட்டோ ஷூட் ஸ்டைல் வேற, அவங்க வியர் பண்ணிக்கிற விதம், காமிக்கிறவங்களோட ஸ்டைல் வேற. ஸோ அதனால நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் தானே முக்கியம். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி எங்களோட டைப்ல வந்து ஸ்மால் பிஸ்னஸ்க்கும் நீங்க ஹெல்ப் பண்றது மூலயமா ஒரு விமன் என்டர்பிரினரா எங்களோட ட்ரீமே சக்சஸ் ஆகும். ஸோ வந்து நிறைய ரீசெல்லர்ஸ் நமக்கு கீழே இனிமே வந்து ஒரு 80 to 100 ரீசெல்லர்ஸ் போல இருக்காங்க. ஸோ ரீசெல்லர்ஸ்க்குமே நம்ம நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ரீசெல்லருக்கு தனி ப்ரைஸ், கஸ்டமருக்கு தனி ப்ரைஸ்ன்னு கொடுக்கல. ஏன்னா நம்ம யூடியூப்ல போட்டுட்டு இருக்கறதுனால நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒரு ப்ரைஸ், ரீசெல்லருக்கு ஒரு ப்ரைஸ் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி நம்மளால கொடுக்க முடியல. அதனால தான் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரே ப்ரைஸ்ல கொடுக்குறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரி, ப்ரீமியம் குவாலிட்டி சாரி, லக்ஸுரிங்கிற வேரியேஷன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வேரியேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் ப்ரைஸ். ஸோ அதை நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒன்று நீங்கள் உங்களோட சஜஷனை நான் இன்னைக்கு எதிர்பார்த்துருக்கேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க என்னோட வாட்ஸ்அப்லையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி ஆக்சசரிஸ் நம்ம எடுத்துட்டு வரலாம் நெக்ஸ்ட், ஏன்னா கம்பைன் பண்ணி ஒரே ஷிப்பிங்காக அனுப்பலாம். மீன் ஜுவல் ஐட்டமாக இருக்கட்டும், ஹேர் ஆக்சசரிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விமன் ஆக்சசரிஸ் மட்டும் கம்பைன் பண்ணி, சாரீஸ் எப்பவுமே கம்பைன் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி கிட்ஸ் வியருமே நம்ம கிட்ட இருக்கு, அதையுமே போட்டிருக்கோம். அதையுமே நம்ம எதோடையும் கம்பைன் பண்றது கிடையாது. மீன் கிளாத்திங் தனி, நெக்ஸ்ட் வந்து ஆக்சசரிஸ் தனியா தான் பண்ண போறோம். ஸோ ஆக்சசரிஸ்க்கு வந்து என்ன ஆக்சசரிஸ் நெக்ஸ்ட் ஆக்சசரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணா நீங்க கம்பைன் பண்ணி வந்து அந்த கடா டைப் பிரேஸ்லெட்டோ, செயின் டைப் பிரேஸ்லெட்டோ, இல்ல வந்து அடுத்த ஆக்சசரிஸ்லாம் என்னென்ன எடுக்கிறோமோ, ஹேர் ஆக்சசரிஸோ இல்ல கொரியன் ஆக்சசரிஸ், இயரிங்ஸ் டைப்போ, பேங்கிள் டைப்போ, இல்ல வந்து அந்த பீட்ஸ் டைப், எது எடுத்தா கம்பைன் பண்ணி நீங்க வந்து ஷிப்பிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் தான் நான் கேட்கிற சஜஷன் பாக்ஸ்ல நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆக்சசரிஸ் நீங்க எது மெஜாரிட்டியில இருக்கோ அதை நம்ம யோசிச்சு எடுக்க ட்ரை பண்றோம். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். கண்டிப்பா உங்களோட வியூ சாரீஸ்க்கு கொடுக்குற மாதிரியே ஆக்சசரிஸ்க்கும் கொடுங்க. ஆக்சசரிஸ்லாம் வந்து என்னால் முடிஞ்ச வரையுமே நான் ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து நான் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சாரீஸோட ஃபோட்டோ ஷூட்ஸ் மோஸ்ட்லி யூனிட்டில் கொடுக்குற ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் நம்ம வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து குட்டி பேபி இருக்கனால என்னால் சாரீஸை வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சசரிஸ்மே நான் வந்து பேபிலாம் தூங்க வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதனால உங்கள் சப்போர்ட் வேணும்.